அரசன் ப்ரோமோ ஒரு 100 வாட்டி பார்த்திருப்பாங்க. எஸ்டிஆரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வெற்றிமாறன் சார் என்னோட ஃபேவரட் டைரக்டர். ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்போக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரோமோ வெறித்தனமா இருக்கு. அனிருத்தோட மியூசிக்கும் நெக்ஸ்ட் லெவல். வெறித்தனமா படத்துக்கு வெயிட்டிங். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எஸ்டிஆர் ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன் சம் வே திஸ் கம்பேக் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். அது ஏன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆல்சோ எஸ்டிஆரும் நானும் ஷேர் பண்ண ஒரு ரெண்டு மொமெண்ட் இருக்குங்க. ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் சொல்ல மாட்டேன். மோர் அவர் தான் என்கிட்ட பேசினாரு, நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு என்னோட கரியர்ல. அத பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். So without any further ado, let's dive into the video. தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் எஸ்டிஆர் தமிழ் சினிமால டெபியூ பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா படத்துல கேமியோ மாதிரி சாங்ல எல்லாம் வந்து ஆடுறாரு. சொன்னால் தான் காதலா அதெல்லாம் வந்து சாங் ஆடுறாரு. அப்பவே அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா காதல் அழிவதில்லைல நடிக்கிறாரு. அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நான் சிரிச்சேன். ஏன்னா டிஆரோட அடுக்குமொழி வசனங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கும் இல்லையா. அப்ப நான் பெரிய சிம்பு ஃபேன் அப்படிலாம் ஆகல. அதுக்கப்புறமா கட் பண்ணா வெங்கடேஷ் சார் இயக்கத்துல தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அது ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன். அந்த படத்துக்கு சரியான ஹைப். ஏன்னா பாட்டெல்லாம் செம்ம ஹிட். டிவில எல்லாம் போட்டு காட்டுவாங்க. செம்ம டான்ஸ். சிம்புவோட லுக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அந்த கழுத்துல பிளேட் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஏன்னா நான் வளர்ந்ததும் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். போலீஸ் குவார்டர்ஸ்ல வளர்ந்தேன். ரெண்டு சைடும் ஸ்லம், ஹவுசிங் போர்டு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த மாதிரி அந்த படத்துல சிம்பு ராமர் தான் சுத்திக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். சோ ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தாரு. தேவி தியேட்டர்ல ஸ்கூல கட் அடிச்சுட்டு போய் 10 ரூபா டிக்கெட்ல உட்காந்து தம் படத்துக்கு எஸ்டிஆர் கலக்குவேன்னு வரும்போது பேப்பர் எல்லாம் செதற விட்டு பார்த்த கூட்டத்துல நானும் ஒருத்தர். அந்த காலகட்டத்துல எஸ்டிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறமா போக போக எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வர வர எந்த ஒரு தனி நடிகருக்கும் நான் வந்து ஒரு ஃபேன் அப்படின்னு இல்லாம தமிழ் சினிமாவுக்கு பொதுவா ஒரு ஃபேன் ஆயிட்டேன். எல்லா நடிகர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா பண்ணா நல்லா பண்ணாங்கன்னு சொல்லுவேன், நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு ஃபேவரட்டிசமும் கிடையாது. பட் நிறைய சமயங்கள்ல எஸ்டிஆர் அவர்களை பார்த்து இவர் நினைச்சா எப்படி வரலாம், ஏன் இப்படி டேலண்ட்டை வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா நடுவுல ஒரு 10 வருஷம் ஒரு பீக்ல போகக்கூடிய டைம்ல கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டு படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம ப்ரொடியூசருங்களோட பஞ்சாயத்து பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருந்தார் இல்லையா. அப்பெல்லாம் நான் நினைப்பேன், நம்ம இந்த மாதிரி ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல பிறந்து நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணிருப்போம், இப்படி வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேன். பட் அப்பவே ஒரு இன்டர்வியூல அப்சரா ரெட்டி கிட்ட சிம்பு சார் சொல்லிருப்பாரு, நீங்க எவ்வளவு நாள் இந்த பிரேக் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியலங்க, நான் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் அப்ப டாப் ஹீரோவா யார் இருக்காரோ அவரோட படத்துக்கு என்ன கூட்டம் வருமோ அதே கூட்டம் என் படத்துக்கும் வரும், என் ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை பார்க்கும்போது கூட ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்காரு. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி அவ்வளவு பெரிய பிரேக்கு அப்புறம் திரும்ப உடம்பெல்லாம் குறைச்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. தக் லைஃப்ல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. பட் இப்ப அரசன் ப்ரோமோ பார்க்கும்போது சொன்னதை செஞ்சாண்டா தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரேஸ் இந்த ப்ரோமோக்கு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்துல வியூஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப 25 மில்லியன் வியூஸ் நினைக்கிறேன், அதை தாண்டி போயிருக்கும். சோ அதனாலதான் ஒரு பர்சனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா, யாருமே அவரை நம்பலனா கூட அந்த தனி நபர் அவர் மேல நம்பிக்கை வச்சாருன்னா எது வேணா சாத்தியம் அப்படின்றதுக்கு எஸ்டிஆர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. அண்ட் இந்த வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அமைதியா, ரொம்ப ஏடா கூடமா வாய் விடாம ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள போய் எப்பயாவதுதான் மீடியா அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப சாந்தமா, ரொம்ப காமான ஒரு எஸ்டிஆர் இப்ப பார்க்க முடியுது. பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிவே மூவிங் ஆன். என் கூட ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நான் வந்து மாநாட மயிலாட சீசன் 3ல வந்து நான் ஒரு கண்டஸ்டன்ட்ங்க. கலைஞர் டிவில வந்து ஒரு சூப்பர் ஹிட் டான்ஸ் ஷோ அது கலா மாஸ்டர் பண்ணாங்க. சாண்டி மாஸ்டர் தான் என்னோட கொரியோகிராஃபர். இப்ப அவருமே டாப்ல இருக்காரு. இப்ப சமீபத்துல வந்து லோகா படத்துல வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் 3ல பாத்திருப்பீங்க. அந்த சாண்டி மாஸ்டர் தான் எனக்கு கொரியோகிராஃபர். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சில எபிசோட்ல என் கூட கேமியோ மாதிரி வந்து சேர்ந்து ஆடுவாப்ல. சோ அப்படி ஆடும்போது அவர் பயங்கர டாமினேட்டிங்கா ஆடுவார் போல. அதாவது சாண்டி என் பக்கத்துல ஆடும்போது நான் ரொம்ப டம்மியா தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட டான்ஸ். ஆனா அப்ப அதை நான் ரியலைஸ் பண்ணல. சரி, கொரியோகிராஃபர் ஆசைப்படுறாரு, ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு பயங்கரமான சிம்பு ஃபேன், வெரியன் அப்படின்னே சொல்லலாம். அவர் தான் என்னோட தலை, அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாப்ல. அந்த மாநாட மயிலோட சீசன் 3ல ஒரு எபிசோடுக்கு சிம்பு ஸ்பெஷல் கெஸ்டா வராருங்க. சோ அன்னைக்கு ஈவினிங் ஷூட். அதுக்கு முன்னாடி நாங்க ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பவே வந்துட்டாரு எஸ்டிஆர். அவரு சாண்டி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. சோ சாண்டி கொரியோகிராஃபி பண்ணி ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கோம். நானும் என் பேரும் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஜ்ல. சாண்டி மாஸ்டர் முன்னாடி நின்னு பெர்ஃபெக்ஷன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எஸ்டிஆர் செட் உள்ள வராரு. சாண்டி போய் எஸ்டிஆர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பரிச்சயம் இல்லைங்க எஸ்டிஆர். நான் திரையில பார்த்து வியந்த ஒரு ஆக்டர் ஒழிய எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப ரிசர்வ்ட் அந்த டைம்ல எல்லாம். இப்ப பேசுற மாதிரிலாம் இப்ப வாயாடவே மாட்டேன். அப்ப நான் ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது கூட டான்ஸ் ஆடுவேன், கமெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லும், அமைதியா போய் உட்காந்துருந்த ஒழிய மைக்கு கொடுத்தா எனக்கு பேச கூட தெரியாது அப்போ. பட் எஸ்டிஆர் அவர்களே நேரா என்கிட்ட வந்து, ராம் உங்க டான்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஸ்டைலா ஆடுறீங்க. பட் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த சாண்டி பையனை மட்டும் உங்க கூட
ஆட விடாதீங்க, ரொம்ப டாமினேட் பண்றான், உங்களை ரொம்ப டம்மி ஆகுறான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உசாரா இருந்துக்கோங்க ராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. எனக்கு அப்போது புரியலைங்க, ஏன் இப்படி சொல்றாரு, ஒருவேளை சாண்டி மாஸ்டரோட விளையாடுறாரு போல அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். அதை சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் ஃபினாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நீ சாண்டி மாஸ்டரோட ஆடின எபிசோட் எல்லாம் நீ தெரியவே இல்ல, அவர் உன்னை பயங்கரமா டாமினேட் பண்ணாரு அப்படின்ட்டு. சோ தலைவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இந்த மாநாடு மயிலாட நடந்துகிட்டு இருக்க டைம்லயே டேனியல் பாலாஜி இருக்காரு இல்லையா, வேட்டையாடு விளையாடுல எல்லாம் வில்லனா நடிச்சிருப்பாரு. இப்ப சமீபத்துல கூட இறந்துட்டாரு, மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் வந்து அந்த டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் குரூ இருந்ததுங்க. அங்க வந்து அவரு ஸ்டூடெண்டா சேர்ந்து என்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாரு. நானும் இல்ல, என் டீம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, எங்க கிட்ட டான்ஸ் கத்துப்பாரு. அப்படி பழக்கம். நான் போய் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜீன் தான் கூப்பிடுவேன், ஜி கௌதம் மேனன் சார்ட்ட ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஜி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். டே ஆக்டிங் எல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னாரு. ஆசை இருக்கு ஜி, நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். கட் பண்ணா திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஜி வந்து கால் பண்றாரு, டேனியல் பாலாஜி கால் பண்ணி, டேய் கௌதம் மேனன் ஒரு ப்ராஜெக்ட் பண்றான்டா, நியூ ஃபேஸ் தான் பாத்துட்டு இருக்கான், வந்து மீட் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. ஓகே ஜி, ஷூர் ஜி, எங்க வரணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல ஷூட்டிங் போது மத்தியானம் சோ டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் நம்பர் கொடுத்துட்டாரு. சோ சொன்ன டைமுக்கு அடுத்த நாள் நான் கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கு போறேன். அங்க வினை தாண்டி ஒரு வய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கௌதம் மேனன் சார் இருக்காரு, நம்ம விடிவி கணேசன் இருக்காருல அவர் தான் இருக்காரு. நான் விடிவி கணேசன் போய் சொல்றேன், இது மாதிரி கௌதம் மேனன் சார் வந்து வர சொல்லிருக்காரு. எப்படிடா என்னத்துக்கிட்ட அப்படின்னாரு. இல்ல சார், ஏதோ ஆக்டிங்க்கு ஏதோ நியூ ஃபேஸ் பாக்குறாரா, அதுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னு, பிஸியா இருக்காரு போ ஷூட்ல, நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறமா ஏய் சார் கூப்பிடுறாரு, ஓப்பா தம்பி அப்படின்னாரு. உடனே நான் கௌதம் மேனன் சார்ட்ட போனேன். கௌதம் மேனன் சார் அப்படியே என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. what do you do அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் பேசினாரு. நான் சொன்னேன், இது மாதிரி பேசிக்கா டான்சர், நான் இந்த மாதிரி மாநாடு மயிலாட சீசன் 3 பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு, இவன் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவானா அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார் போல. பட்டு நாங்க இருந்து எஸ்டிஆர் வந்தாரு. வந்துட்டு கௌதம் மேனன் சார்ட்ட, கௌதம் எனக்கு தெரியும் இந்த பையனை ராம் நல்லா டான்ஸ் பண்ணுவான், யூ கேன் காஸ்ட் ஹிம், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்றாருங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அது அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, எனக்கு பர்சனலா கூட எஸ்டிஆர் தெரியாது. ஐ திங்க் இந்த விஷயத்தை பத்தி ஆல்ரெடி என்னோட மை ஜர்னி இன் சினிமால சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால சும்மா உருட்டுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க, என் தாயின் மீது ஆணையாக இது உண்மையா நடந்தது. எஸ்டிஆர் இப்படி சொல்றாரு. எனக்கு அப்பெல்லாம் மனுஷன் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காப்ல, எல்லாரும் ஒரு ஹெட் வெயிட் திமிரு பிடிச்சவன் அப்படின்லாம் சொல்றாங்க, ஆனா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்டிஆர் அப்படி சொன்ன உடனே கௌதம் மேனன் என்ன சொல்றாரு, ஈவினிங் வந்து ஈசிஆர்ல என்னோட ஆபீஸ் இருக்கு, நீ அங்க வந்துரு டைரக்டா, அங்க உனக்கு ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் ஈவினிங் அந்த ஆபீஸ் போறேன். போனா எனக்கு ஒரு லைட் ப்ளூ ஷர்ட், ஒரு ஜீன், இதெல்லாம் காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து ஹேர் டூ எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யார் கூட டெஸ்ட் ஷூட்னு பாத்தீங்கன்னா சமீரா ரெட்டி கூட. ஒரு ரூம்ல இருந்து சமீரா ரெட்டி வராங்க. நான் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா வாரணம் ஆயிரம் எல்லாம் பார்த்து பெரிய ஹீரோயின் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது. பட்டு நான் அவங்கள பக்கத்துல பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து ஹாய் ஐம் சமீரா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. நானும் கை கொடுத்தேன். கைண்ட் ஆஃப் ஐ வாஸ் இன்டிமிடேட்டடுங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல, ரொம்ப நர்வஸா இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கார் உள்ள பின்னாடி ரெண்டு பேரும் பயந்து இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்து ஷூட் பண்ணாங்க. அது என்ன படத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநிசி நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. மியூசிக்கே இல்லாம ஒரு படம் பண்ணிருப்பாரு, ஒரு த்ரில்லர், ஒரு சைக்கோ கொலகாரனை பத்தின ஒரு படம். அதுல ஒரு சின்ன கேரக்டர். ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌதம் மேனன் சார், ஐ திங்க் யூ வில் பி ஓகே, நான் சமீராவோட டேட்ஸ் வாங்கிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாரு. பட் அதுக்கப்புறமா எனக்கு கால் வரல. அதுக்கப்புறமா ஒரு வருஷமோ 2 வருஷமோ அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃபே ஆகல. அதுக்கப்புறமா நான் டேனியல் பாலாஜி அவர்களை கேட்டேன், ஜி என்னாச்சு ஜி, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு, ஏய் சாரிடா நீ பண்ணல அந்த ப்ராஜெக்ட், சாரி உனக்கு நான் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அந்த ரோல் யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் காக்கமனு. அதுக்கப்புறமா மங்காத்தா அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சார் இல்லையா, அவர் தான். அப்போ அஸ்வின் காக்கமனு ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இல்ல, அதனால பேர்லாம் அப்ப அவர் சொல்லல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. மங்காத்தாலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவரு தான் அது பண்ணதா அப்படின்னு என்னாலே ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா வருஷங்கள் கடந்துச்சு. நான் என்னோட முயற்சியால சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சத்ருன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கதிர் ஹீரோவா பண்ணாரு. அதுல நான் படம் த்ரூ அவுட்டா வர மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் யார் ரிலீஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் தான். அது வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் மட்டும் டைரக்டா எஸ்டிஆர் வீட்டுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டிருந்தாரு எஸ்டிஆர். எனக்கு பர்சனலா நம்ம ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கோம் இந்த படத்துல, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எஸ்டிஆர் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபார் சிம்பிள் ரீசன், ஒரு 2 வாட்டி நான் மீட் பண்ணிருக்கேன். அந்த 2 வாட்டியும் என் மேல கேர் எடுத்து எனக்காக ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு, அந்த இன்புட் கொடுத்தாரு. அதுக்காக ஒரு கிராட்டிடியூட் எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த தருணத்திலேயே எனக்கு ரொம்ப இருந்தது. பொதுவா எஸ்டிஆர் ஹெட் வெயிட் பிடிச்சவர் அப்படி இப்படின்னு நிறைய கருத்துகள் இருக்கு. நடுவுல ப்ரொடியூசர்ஸோட கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ட்ரிபிள் ஏ படத்துல கூட மைக்கேல் ராய்பன் அவங்களோட எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அதை பத்திலாம் எனக்கு தெரியலைங்க. பட் நான் மீட் பண்ண அந்த 2 மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா தான் எனக்கு தெரிஞ்சாரு. இந்த ஹெட் வெயிட்டும் காட்டல, நான் பெரிய ஹீரோன்னு நடந்துக்கல. சோ யா, தீஸ் வேர் மை குட்டி மொமெண்ட்ஸ் வித் எஸ்டிஆர். அரசன் படத்துக்கு நான் ஆக்சுவலா பயங்கரமா வெயிட்டிங். ஏன்னா எஸ்டிஆரோட ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டுற மாதிரி தலைவன் ஒரு படம் பண்ணுண்டா அப்படின்ட்டு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். வெற்றிமாறன் சார் அதை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமாலய நம்பிக்கை வெற்றிமாறன் சார் மேல இருக்கு. அண்ட் ஆல்சோ வட சென்னை பிரான்சைஸோட நான் ஒரு பயங்கரமான ஃபேன். சோ அந்த பிரான்சைஸ்ல தான் இந்த அரசன் படம் வருது. சோ உங்க எல்லாரும் மாதிரியே நானும் வெறித்தனமா வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி ஒரு தரமான சம்பவமா இருக்கும் நம்புவோம். சோ கைஸ், thank you so much for watching. Hope you like the video.
மறுபடியும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். until then டாடா பை see you வட்டா மோமே டுர்ரே. தனி ஒருவன் நினைத்து விட்டால்